ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து கூழ், அதாவது கேழ்வரகு கூழ், அதோட வந்து தர்பூசணி. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஹாய், ஹலோ, வெல்கம் டு மதுரை மல்லி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தர்பூசணி எடுத்துக்கிட்டேன். இந்த தர்பூசணியோட கதையை கேட்டிங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். லோடு ஏற்றிக்கிட்டு வர வண்டியில் இது எந்த ஊர்னா போகுது, சேல்ஸுக்கா என்னன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு இந்த லோடு ஏற்றிட்டு போகிறதுல வந்து சேல்ஸுக்குன்னு சொன்னால் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா சேல்ஸுக்கு இல்லை, கோயம்பேடு போகுது அப்படின்னாங்களாம். சரி, நான் வந்து சேல்ஸுக்குன்னா ஒரு பழம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. ஒரு பழம் தானம்மா, இந்தாம்மா நீ வச்சுக்கம்மான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட், இவங்க கொடுத்துட்டு போயிட்டா இந்த ஒரு பழத்தோட காசை வந்து அவங்கக்கிட்ட வாங்கிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டேன். இல்லைம்மா, எங்களுக்கு 50 கிலோ வரையும் ஷார்ட்டேஜ் இருக்கலாம், அதுக்கு மேலே போனால் தான் எங்கள் பைசா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, பி ஹாப்பி, நம்மளுக்கு தேவை ஒரு பழம் வந்துடுச்சு, அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதை கட் பண்ணி, அது ஒரு பழம் பெருசாக இருந்தது, அது ரெண்டாக கட் பண்ணி அதுலேயும் பாதி கட் பண்ணி அதில் தான் சாப்பிட்டேன். அந்த ஒன்று சாப்பிடும்போதே ரொம்ப வயிறு வந்து ஃபுல்ஃபில்லாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்கு எட்டிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அது கூட எப்படியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா, கட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் பீஸ் அதுலேயே ஒட்டிக்கிட்டு இருந்தது. சரி, அதை ஏன் நம்ம விடுவானே, நம்ம தான் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே, எந்த லேடிஸ் அதில் கொஞ்சம் இருந்தாலும் விட்டுருவாங்க. அதை அப்படியே ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா சுரண்டி சாப்பிடும்போது தான் தர்பூசணியை சாப்பிட்ட ஒரு ஃபீலே ஆகுது. என்ன தான் நம்ம வந்து கட் பண்ணி க்யூப்ஸாக சாப்பிட்டாலும் நம்ம வந்து சுரண்டி சாப்பிட்றதுல வர சுகமே வேறு தான். அதுக்கப்புறம் கேழ்வரகு கூழ், அது நாள் செஞ்சு வச்சிட்டேன், மறுநாள் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கூழை வந்து அப்படியே கரைத்து உப்பு போட்டு அதில் வந்து கொஞ்சம் மோர் ஊற்றி, அதுக்கப்புறம் அது ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக வெங்காயம், ஏன்னா எங்கள் வீட்டில் வெங்காயம் தான் இருந்தது, மோர் மிளகா இருக்குது, வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பு பட்டுட்டேன். அப்புறம் நறுக்கி வச்ச தர்பூசணியும் சாப்பிட்டேன். அடடடடா, தர்பூசணியாக அது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது, நம்ம சாப்பிடும்போது சூப்பராகவும் இருந்தது, சுவையாகவும் இருந்தது. சரி, அது ஒரு ஓரத்தில் அப்படியே தள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து கேழ்வரகு வந்து கூழ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டிருந்தேன்னா அதை கொஞ்சம் ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் குடித்தா டடடடடா, அதனுடைய சுவையே வேறு தான், சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த பூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கன்னா நான் வெளியில் போனேன்னா ரோட்டு வாட்டர் விற்கும்போது பாட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்லேயும் சாப்பிடுவோம். அங்கேயும் ஒரு ரொம்ப செம்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சரி வாங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். கூழை வந்து பாதி காலி பண்ணிட்டேன், முக்கால்வாசியே காலி பண்ணிட்டேன். செம்மையாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நம்பி தான் நாங்களும் வந்து வீடியோ 1-2 வீடியோ போட்டுட்ருக்கோம். முடிந்தது, ஃபினிஷ் ஆக்கப்பட்டது. லாஸ்ட்டில் வந்து கூழை முடித்தாச்சு. அடுத்து வந்து தர்பூசணி இருக்குது, தர்பூசணியும் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ்ட். எப்படி ரசித்து சாப்பிட்றேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் கூழும் ஒரு முழு பழத்தை ரெண்டாக கட் பண்ணதில் பாதி எடுத்து அதுலேயும் ரெண்டாக கட் பண்ணி சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஃபினிஷ். பாய் பாய் செல்லக்குட்டீஸ். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை.
மறுபடியும் உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோ போடுறோம். இப்போ வளர்ந்து வர யூடியூபர்ஸை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. வளர்ந்தவங்க போதும், அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் வரவங்களை நீங்கள் தான் வளர்த்து விடணும். ஃபுல்லாகிடுச்சுங்க வயிறு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வயிறு லேசாக இருக்கும். சூப்பர். சோறை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வெயிட்டு எல்லாமே ஸ்வீட் ஆகிடும். இப்போ தான் இதனுடைய மகிமை என்ன, அப்படியே லைட் வெயிட்டாக இருக்கும். பை பை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.